Hi programmers, welcome to Learn with Esprit. இன்றைக்கி நம்ம ஹை குவாலிட்டி இமேஜை வந்து லோ குவாலிட்டிக்கு கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய சைட்லலாம் வந்து ரொம்ப ஹை சைஸ் இமேஜ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இமேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 200 KB இருக்குன்னா அதை வந்து 10 KB 20 KBக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம். அப்படி கம்ப்ரஸ் பண்ணால் தான் அந்த சைட்டில் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதை நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 மாடியூல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஸ் யூஷுவல் pip install pillow. ஸோ எப்பயும் போல் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னொரு மாடல் வந்து pip install tk. ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டேரெக்டாக கோடிங் தான். இம்போர்ட் பில். ஸோ நம்ம பில்லோன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இப்போது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் tk inter டாட் ஃபைல் டைலாக் இம்போர்ட் ஸ்டார். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளை வச்சு நம்ம வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், இமேஜ் இருக்கிற ஃபைலை. அதுக்கு ஃபைல் ஈக்குவல் டு ஆஸ்க் ஓப்பன் ஃபைல்ஸ் நேம், ஓப்பன் ஃபைல் நேம்ஸ் இப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஃபைல் நேம்ஸ்னு கொடுத்த உடனே அது ஓப்பன்லாம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோட் தான் இப்போ எழுதுகிறோம். img ஈக்குவல் டு, ஸோ imgன்றது வேரியபிள், இமேஜ் டாட் ஓப்பன், ஓப்பனுக்குள்ள ஃபைல் 0. ஸோ இந்த கோடை வச்சு நம்ம வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த கோடை வச்சு இமேஜை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து rgb img ஈக்குவல் டு img டாட் கன்வெர்ட் உள்ள RGB. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் எந்த பிட்டாக இருந்தாலும் RGB ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடு. ஸோ அப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ திருப்பியும் RGB _image டாட் சேவ். ஸோ இங்கே இதுக்குள்ளே வந்து அவுட்புட் நேம், ஸோ நான் அவுட்புட்னே கொடுக்குறேன், அவுட்புட் டாட் jpg. ஸோ ஃபைல் நேம். ஸோ இதுக்குள்ளே என்ன ஃபார்மேட், jpeg. அப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணுறோம், ஆப்டிமைஸ் ஈக்குவல் டு ட்ரூ, குவாலிட்டி ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோல்டரில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குது, கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ சைஸாக மாறுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். rdj அப்படி சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் பார்ப்போம். 236 KB இருக்குது. ஸோ இந்த இமேஜை நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த இமேஜை நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், கன்வெர்ட்டுக்கு வந்து கவர்ட்னு எழுதியிருக்கேன். ஸோ என் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வந்து அந்த இமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்குது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இதுதான் அந்த இமேஜ். நான் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ அப்படின்னா வந்து இந்த கோடு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். அவுட்புட்டுன்ற நேமில் எனக்கு இன்னொரு இமேஜ் வந்திருக்கு. இந்த இமேஜோட சைஸ் வந்து 40 KBயில் இருக்குது. ஸோ 236 KBலேருந்து 40 KBக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ குவாலிட்டி வைஸும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி, ஓகே, இப்போ வந்து குவாலிட்டி வந்து நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 236லேருந்து 40 KBக்கு வந்துருச்சு. எனக்கு இதை விட கம்மியாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். எஸ், முடியும். இந்த 10 வந்து நம்ம 5ன்னு மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா இந்த 40லேயுமே பாதி கம்மியாகிடும். ஸோ இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து நான் ஒரிஜினல் இமேஜே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் அவுட்புட். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம 40 KB பார்த்தோம், இப்போ 39.6 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து குவாலிட்டி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், லைக் 50 60 70 இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இருக்கவே ரொம்ப கம்மியாகவும் வாங்கிக்கலாம் இந்த குவாலிட்டியில் இருக்கிற வேல்யூஸை வச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.